18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, வாழ்க்கை முழுவதுமே கஷ்டம் கஷ்டம் கவலையிலே முடிஞ்சு போயிடுவான்னு நினைச்சு வருத்தப்படாத. நீ போராடுறதும் கஷ்டப்பட்டதும் எல்லாமே போதும். இதோ இப்போதே உன் கஷ்ட காலத்தையும் கவலைப்பட்ட பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை நான் தரப்போறேன். நீ கஷ்டப்பட்ட காலமும் காத்திருந்த காலமும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போது உன் வாழ்க்கையில நீ நினைச்சது போலவே வெற்றி பெறப்போகிறாய் என் தங்கமே. உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை காட்டிலும் அவங்க என்ன வேணாலும் புரிஞ்சுக்கட்டும்னு அவங்க விருப்பப்படி விட்டுடு. அவங்க விருப்பப்படியே விட்டுட்டு மௌனமாய் போறது தான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு நான் தவறு செய்யல, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லைன்னு அடுத்தவரிடம் போய் நீ சொல்லுவதால் எதையும் சாதிக்க முடியாது. வலியோ துயரமோ கோபமோ எது வந்தாலும் அதை உனக்குள்ள நீயே யோசிச்சு யோசிச்சு சதைச்சிக்காம எல்லாமே சரியாயிடுன்ற நம்பிக்கையோட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு போய்கிட்டே இரு. கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வந்தாதான் அது உனக்கு பாதுகாப்பானதா இருக்கும். அதாவது ஒருவர் உன்னை தவறான முறையில் அணுகிறார்னாலோ, அல்லது உன்னை ஏமாற்ற நினைக்கிறார்னாலோ, அல்லது உனக்கு ஏதாவது துக்கமோ துரோகமோ விளைவிக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் உன் கோப முகத்தை அவர்களுக்கு காட்டிடு. அதன் மூலமாக நீ உன்னை தற்காத்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு அன்பா பாசமா அரவணைப்பா இருக்கிற மனிதர் ஏதோ ஒரு விஷயத்த சின்ன விஷயத்த தவறா செஞ்சுட்டாங்க, ஏதோ உன்னை கீழே கொட்டிட்டாங்க, அல்லது கை நழுவ விட்டுட்டாங்க, அல்லது செய்யக்கூடிய செயல் நீ நினைச்சதுக்கு மாறா அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அதுக்காக வரக்கூடாத இடத்துல கோபம் வந்தா அது நாளைக்கு உனக்கு தான் ஆபத்தானது. எப்போதுமே கோபத்தை உன்னை தற்காக்கும் ஆயுதமாக பாதுகாப்பு கருவியாக வச்சுக்கணுமே தவிர அன்பு கொண்டவரையும் அரவணைக்கும் மனிதர்களையும் காயப்படுத்தக்கூடிய ஆவேசமான வார்த்தைகளால் கூடியதாக கோபம் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில நீ யாரையும் ஏமாத்தி ஜெயிக்காத. அதே நேரத்துல உன்னை ஏமாத்துறவங்கள நீ ஜெயிக்காம விட்டுடாதே என் தங்கமே. நீ உனக்குன்னு ஒரு லட்சியமோ குறிக்கோளோ வச்சுக்கோ. அதை அடைவதற்கு முன்பாக உன்னை நோக்கி கல் வந்தாலும் சரி, 1000 பேர் சொல் வந்தாலும் சரி, எதை நினைச்சும் கலங்காம முன்னேறி போய்கிட்டே இரு. எல்லாத்துக்குமே உன் வெற்றியின் மூலமாக நீ பதில் சொல்லலாம் என் தங்கமே. கூடிய சீக்கிரமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நேரம் வரும். அது வரைக்கும் காத்திரு. அது வரைக்கும் என்ன நடந்தாலும் அனைத்தையும் என் பொறுப்பில் விட்டுவிடு. உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் தரமானதாகவும் சிறப்பானதாகவும் இந்த கருப்பசாமி நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் உன்னை பலவீனமான ஆளாக மாத்தாது. அது உன்னை இன்னும் வலுவான ஆளாகத்தான் மாற்றுகிறது. பிடிக்கிறதோ இல்லையோ, வாழ்க்கையை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கனே, ஒருபோதும் தோத்து போக மாட்டேன். நிச்சயமா உனக்கான வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் நீ நினைச்சது போலவே நடக்கும். உன் மனசுல நீ எதை விதைக்கிறியோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில எல்லாமே விளைந்து வரும். உன்னிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் நீ விட்டு கொடுத்து போய் உன் மதிப்பை குறைச்சிக்காதன்னு நான் சொன்னேன் தானே. அதே போல உனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய எந்த உறவிடமும் நீ ரொம்ப கண்டிப்பா பேசி அன்பான வார்த்தைகளை பேசாமல் இருந்து அவங்க மனசை கஷ்டப்படுத்திடாத. வாழ்க்கையின் சந்தோஷங்கிறது நீ வாழ்ற இடத்துல இல்ல, நீ வாழும் விதத்தில் தான் இருக்கு. உன் வாழ்க்கையை நீ நல்ல முறையில் வாழ பழகு. யார் மனசும் கஷ்டப்படாம எல்லாரிடமும் அன்பா அரவணைப்பா பாசத்தோடு பேசக்கூடிய ஆளாக நீரு. நல்ல குணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். உன்னை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும், புரியாதவர்கள் உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ இழந்த விஷயங்களையும் கோபப்பட்ட விஷயங்களையும் மனக்குழப்பம் அடைந்த விஷயங்களையும் எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அடைய வேண்டிய விஷயங்களையும் பெற நினைக்கும் வெற்றியையும் பெறக்கூடிய ஆளாக இரு. ஒவ்வொரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் அழிக்கும் சக்தியும் இருக்கு, குணப்படுத்தும் சக்தியும் இருக்கு. நீ உன் வார்த்தையை அழிவுக்காக பயன்படுத்த போறியா, அல்லது மருந்தாக குணப்படுத்தக்கூடிய விஷயமாக பயன்படுத்த போறியான்னு யோசிச்சுக்கோ. உன் வார்த்தைகள் உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கும்போது அது நிச்சயமாக இந்த உலகத்தையே மாற்றிவிடும் என் தங்கமே. நீ இந்த உலகத்துல வாழ வந்தது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல. நீ வாழ்க்கையில உயரணும்னு நினைக்கும் போது யாரும் உதவிக்கு வரலையே நினைச்சு வருத்தப்படாத. நீ தனித்து நிற்பதுதான் உனக்கு பலமே. இந்த கருப்பசாமியை நீ பார்த்திருக்கதானே. எப்போதுமே நான் தனித்து தனிமையில் தான் நிற்பேன். ஆனால் துணிவோடும் தைரியத்தோடும் பலமோடும் நான் இருக்கிறதுனால என்னை நோக்கி எந்த ஆபத்தும் வராது. வந்தாலும் என்னை கண்டு பயந்து ஓடிடும். அப்படி நீயே தனிமையிலும் தைரியமான ஆளாக இருந்துவிடு. கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். அது வரைக்கும் நீ யாரையும் திரும்பி பார்க்கவும் வேணாம்,
யார் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கவும் வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையும் அழகாக மாறும். உன்னுடைய மனசுல நீ நினைச்ச விஷயங்களும் அழகாக உன் வாழ்க்கையிலேயே அரங்கேறப் போகிறது.